Hi guys, welcome to Pure Masala Tasty. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கறி மசால் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல கறி மசால் வீடியோ நான் போட்டுருக்கேன். கறி மசால் காலி ஆயிடுச்சு, கஸ்டமர் கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கறி மசாலா நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த வீடியோல மசாலா பொடி சம்பந்தமான சில பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நல்ல மசால் பொடியோட டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு 4 விஷயம் ரொம்ப முக்கியங்க. அது என்னென்னா ரா மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணுறது, அதாவது கொத்தமல்லி, வரமிளகாய், சீரக மிளகு, சோம்பு, இந்த மாதிரி நம்ம பொருட்களை சரியான பொருட்களாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக வறுக்கிற முறை, ஒவ்வொரு பொருளையும் வறுக்கிறதுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, வரமிளகாலாம் சீக்கிரம் வறுபட்டுரும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போன்ற பொருட்களாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் அதுக்கு தகுந்த நேரம் வறுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ரொம்ப முக்கியம், சரியான முறையில் அதை வெயிலில் காய வச்சு அரைக்கிறதுங்க. நான் மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, நான் நிறைய இடங்களில் தப்பு செஞ்சது அரைக்கிற இடத்துல தாங்க. அதனால் அரைக்கிறதும் சரியான முறையில் அரைக்கணும். அடுத்ததாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுங்க. இதையெல்லாம் சரியாக செஞ்சால் தான் நம்மளால் ஒரு நல்ல மசால் பொடி டேஸ்ட்டை கொண்டு வர முடியும். அப்படி கண்டுபிடிச்சது தாங்க நம்மளுடைய பியோர் மசாலா டேஸ்டி மசால் பொடிகள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மசாலா சம்மந்தமான எல்லா தகவல்களும் நம்மளுடைய சேனலில் வரும். தேங்க்யூ.